அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் நிறைய நேரம் பேசி உங்களை போர் அடிக்க விரும்பலை. பிகாஸ் இதுக்கு பின்னாடி ரமன் சார் பேசணும், எஸ்டிஆர் பேசணும். ஸோ ஐ நோ எல்லாருமே அதுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்கன்ட்டு. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வெல்கம். நான் சில பேர் ஆக்சுவலாக அவங்க முதல்ல கூப்பிட மறந்துட்டாங்க. ஓகே, தீஸ் ஆர் த கீ ஆக்டர்ஸ். எல்லாருமே இந்த படத்துக்காக மற்ற படங்களை நிறைய ஒதுக்கி தள்ளிட்டு இந்த படத்துக்காக ஃபுல் டைமாக இருந்தாங்க. ஸோ அதுக்காக எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ். இங்கே குறிப்பிட முடியல, கலையரசன் இங்கே வரல. கலையரசன் ஒரு முக்கியமான ரோலில் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரெடின் கிங்ஸ்லி இன்றைக்கி எல்லாருடைய ஃபேவரட். ஸோ அவரும் இங்கே வரல, பட் அவருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் எஸ்பெஷலி மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் கோஸ் டு சாயிஷா ஆர்யா ஷேகல். ஏன்னா கேட்ட உடனே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டான்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ஐ லைக் டு தேங்க் ஹர் ஆல்சோ. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் நான் இங்கே சொல்லணும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசிடுறேன், அதுக்காக தான். இந்த படத்தை எனக்கு ஆஃபர் பண்ணது ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா பிரதர். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இந்த படம் பண்ணலான்னு சொன்னார். அதனால தான் இந்த ஸ்டேஜு, இந்த படம் எல்லாமே. அதே நேரத்தில் இந்த படத்தை இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். எந்த ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா இந்த ஸ்டேஜுக்கு இந்த படத்தை கொடுக்கணும்னு சொன்னாரோ, ஒரு நாள் திடீர்னு வேறு சூழ்நிலையின் காரணமாக இந்த படம் ட்ராப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் கூட வந்துச்சு. ஏன்னா அவரோட சைடில் அப்படி ஒரு நெருக்கடியான ஒரு நிலைமை. அதாவது நாங்கள் கௌதம் கார்த்திக் போர்ஷன் எல்லாமே ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். முடித்த பின்னாடி ஒரு நெருக்கடியான நிலைமை. அவர் எங்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாரு. பேசும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவர் சைடில் எல்லாமே நியாயமாக இருக்குது. ஒன்றுமே செய்ய முடியல. எஸ்டிஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் த ஷூட். ஒரு வாரத்தில் எஸ்டிஆர் ஜாயின் பண்ணும் ஷெடியூல். இந்த சூழ்நிலையில் இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவர்கிட்ட. அப்படி ஒரு திணறோம். த ஹோல் டீம் இஸ் ஒர்க்கிங் ஃபார் டுவர்ட்ஸ் த ஷெடியூல். அந்த டைமில் ஒரே கன்ஃபியூஸ்டாக இருந்தது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் ரொம்ப நம்புறது அனுமான். அப்போ என்னோட ஆன்மீக குரு சிவராமகிருஷ்ணன் சார் இங்கே காக்கலூர் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எனக்கு கூப்பிட்டு போனார். அந்த அனுமான் பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதாவது என்னென்னா, சினிமாவில் சென்டிமெண்ட் ரொம்ப அதிகமாக பார்ப்பாங்க. ஆல்ரெடி என்னோட 2 படங்கள் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி நடந்ததுன்னா என்னோடய கேரியரில் மிகப்பெரிய ஒரு செட்பேக் ஆகும். ஸோ எனக்கு அந்த நேரத்தில் இருந்த சூழ்நிலை இன்றைக்கி என்னால் சொல்ல முடியல. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் அன்றைக்கி இருந்தேன். அப்போ ரமான் சாரும் அன்றைக்கி கரெக்டாக ஒரு சாங் அமிச்சு கேட்டியா சாங்குன்னு கேட்டு சொன்னார். ஸோ ப்ராஜெக்டே ட்ராப் ஆகிற சுச்சுவேஷன். ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அப்படியே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு பைத்தியம் பிடிச்சி பேதளித்து ஒரு 2 நாள் சுற்றிட்டு இருந்தேன். அப்போது நேகா ஞானவேல் ராஜா அவங்கள நான் மறக்கவே முடியாது. இந்த இடத்துல ஐ வாண்ட் டு சே, அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் போய் பேசுங்க சார் ஞானவேல்கிட்ட, அப்போ தான் இது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவர் பிரதருக்கு ஃபோன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொன்னேன். வாங்க அப்படின்னு சொன்னார். ஒரு 10 நிமிஷம் அன்றைக்கி நான் பேசினேன். அன்றைக்கி பேசினப்போ ஒரு மிராக்கிளாக மேஜிக்காக, ஏன்னா ஞானவேல் சார் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு டிசிஷன் எடுத்துட்டாருன்னா அதை மாற்ற முடியாது யாராலையும். அவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த ஒரு 10 நிமிஷத்தில் அவரை எதை மெல்ட் பண்ண வச்சதுன்னு எனக்கு தெரியாது. நிச்சயமாக அது அனுமனுடைய அருள் தான். எனக்கு ரொம்ப பிடித்தமான மனிதர் ஏஆர் ரகுமான். அதே மாதிரி எனக்கு பிடித்தமான தெய்வம் அனுமான். ஸோ இந்த 2 தான் எப்போவுமே என்னுடைய எல்லா ஒரு நெருக்கடியான நிலைமையிலையும் என் கூடவே இருந்திருக்கிறது 2 பேருமே. ஸோ நேற்று கூட இப்போ நீங்கள் பார்த்த இந்த ட்ரைலர் நேற்று சாயந்தரம் 8 மணிக்கு எடுத்துகிட்டு கொண்டு போய் அவர்கிட்ட சார்கிட்ட கொடுத்தேன். சார் நாளைக்கு இதை வெளியே ரிலீஸ் பண்ணி ஆகணும், எனக்கு நீங்கள் மியூசிக் பண்ணி கொடுங்கன்ட்டு. அவர் ஒரே வார்த்தையில் கூலாக, அப்படியா ஏன் டென்ஷன் ஆகிற, கூலாக பண்ணிடலாமே அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டாரு. அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு அவுட்புட். ஸோ மறக்கவே முடியாது. ரமன் சார், யுவர் பிளெஸிங்ஸ் நீட்ஸ் ஆல்வேஸ். எஸ்டிஆர் பற்றி ஒரு வார்த்தை சொல்லணுன்னா, எஸ்டிஆர் நான் ஒரு டைரக்டராக நான் பேசலை, எஸ்டிஆருடைய நண்பனாக பேசுகிறேன். ஏன்னா எனக்கும் அவருக்கு ஒரு 20 வருஷம் பழக்கம். அவரோட தம் படத்துக்கு அடுத்த படம் நான் பண்ண வேண்டிய படம். ஆனால் அது நடக்கவே இல்லை. தள்ளி 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 போயிட்டே இருந்தது அந்த ப்ராஜெக்ட்.
ஆனால் அது வந்து நீண்ட காலத்துக்கு பிறகு இப்போ தான் அது நடக்கணும்னு இருக்கு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது எப்படின்னா, இஸ் வெரி ப்ரிப்பேர்ட். எவ்ரிடே டயலாக் ஷீட்டை வந்து வாங்கிட்டு போயிடுவார். டயலாக் ஷீட்டை வாங்கிட்டு போயிட்டு நைட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து அசால்ட்டை தள்ளி போயிடுவார். அவர்கிட்ட அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அவர் கேரக்டர் சொன்னாலே போதும், அவர் அதை டெலிவரி பண்ணக்கூடியவர். அதே மாதிரி அவரோட க்ரியேட்டிவ் சென்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு நாள் டயலாக் படிச்சுட்டு நைட் ஒரு மணிக்கு எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு, கிருஷ்ணா இந்த டயலாக் உங்கள் ஸ்டைலில் இல்லை, இதை மாற்றுங்க அப்படின்னாரு. நானும் உட்காந்து படித்து பார்த்தேன். அவர் சொன்னது சரி அப்படின்னு தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அந்த டயலாக் வந்து நான் ரீரைட் பண்ணிட்டேன். ரீரைட் பண்ணிவிட்டு மார்னிங் ஷூட்டுக்கு போகிறேன். நான் நெக்ஸ்ட் டே ஷூட்டு ஏர்லி மார்னிங். அவர் வந்த உடனே, பிரதர் இது பாருங்கள் ஓகேவான்ட்டு, இல்லை கரெக்டாக தான் இருக்கும், போகலாம் ஷூட் அப்படின்ட்டாரு. ஸோ அதான் அவரோட ட்ரஸ்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் த ட்ரஸ்ட் பிரதர். அது ஏன்னா அது ஒரு ஹீரோ ஒரு டைரக்டர் மேலே அந்த நம்பிக்கை வச்சா தான் அதை டெலிவர் பண்ண முடியும். அந்த நம்பிக்கையை வந்து 100%. ஏன்னா அவரும் ஒரு டைரக்டர், அவரும் ஒரு கிரியேட்டர், அவருக்கு தெரியாத ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் கிடையாது. ஆனாலும் ஒரு டைரக்டர்கிட்ட வரும்போது தன்னை முழுசாக ஒப்படைச்சிட்டு எந்த விதமான அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் இருப்பார். அதுதான் வந்து அவரோட பியூட்டி. ஸோ ஐ ஷுட் ரியலி அப்ரிஷியேட் தட். அந்த ஃப்ரீடம் தான் இந்த படத்தை வந்து நினச்ச மாதிரி எடுக்க முடிஞ்சுது. அண்ட் கௌதம் கார்த்திக், அவரை நான் வந்து அவ்வளோதான் இல்லை, அவ்வளோ படுத்தியிருக்கேன், அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் கேட்கும் போதெல்லாம் 6 மணிக்கு வர சொல்லிவிட்டு, காலையில் 6 மணிக்கு வர சொல்லிட்டு சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் ஷார்ட் எடுப்பேன். ஸோ அவரும் அந்த பேஷன்ஸோட இந்த படத்தை வந்து சொல்லுவார், சார் நான் பண்ணுறேன் சார், பரவாயில்ல சார் அப்படின்ட்டு. அந்த விஷயத்தை வந்து ஐ கேனாட் ஃபர்கெட். அண்ட் பிரவீன் கேஎல், நான் கண்ணா பேனான்னு ஷூட் பண்ணி கொண்டு போய் தள்ளுவேன். எல்லா குப்பையும் தூக்கி எரிஞ்சிட்டு எது வேணுமோ அதை மட்டும் வச்சு இதை வச்சுக்க போதும்னு கொடுப்பாரு. தட் இஸ் அ பிரவீன் கேஎல். தேங்க்யூ சார் ஃபார் தட். அதாவது ரஹ்மான் சாரை பற்றி நான் சொல்லணுன்னா எனக்கு 1 வருஷம் வேணும், அவ்வளோ கதை இருக்குது எனக்கு அவருக்கு பேசுகிறதுக்கு. பட் இஸ் இன்ஸ்பைரிங் இன் பை ஆல் மீன்ஸ். அதாவது ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு தான் அவரை பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன். எங்கிட்ட நிறைய கெட்ட குணங்கள் இருந்தாலும், கெட்ட விஷயங்கள் நமக்கு தோணினாலும், அதை எப்படி எரைஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ஆளாக இந்த சொசைட்டிக்கு இருக்கணுன்றத சாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ் சார். வேறு யாரும் என்ன சொல்கிறது தெரியல. பிகாஸ் நிறைய பேருக்கு நான் தேங்க் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்காக நான் தேங்க் பண்ணி ஆகணும். அண்ட் என்னுடைய ப்ரொடக்ஷன் டீம், ஏஜி ராஜா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெஃபினெட்லி தேங்க் ஹிம். ஏன்னா நிறையா சப்போர்ட்டிவாக நிறையா விஷயம் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் மை ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் தினேஷ் குமார், அவருக்கு நான் சொல்லணும். ஸோ என்னோடய ஹோல் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே அவங்களுக்கு நன்றி பட்டிருக்கேன். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு குவிக் இன்வைட் மை டைரக்ஷன் டீம். கமான் பாய்ஸ். This is Praveen, this is Karthik, Sendil, Jashwant, Saravanan, Ramakrishnan sir and INR. See, இந்த டீம் வந்து என்னன்னா, இது நான் கண்டிப்பாக சொல்லணும், ஒரு 2.5 years ஒரு டீமில் ஒரு சின்ன சலசலப்பு இல்லாமல். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆரம்பத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு படம் முடியும் போது எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா படம் டிலே ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருப்பாங்க. பட் ஒரு 2.5 yearsம் எல்லாரும் உறுதியான மனதோட இந்த ப்ராஜெக்டுக்காக இவங்க ஹார்ட் அண்ட் சோலாக ஒர்க் பண்ணாங்க. கணேஷ் இருக்கானா எடிட் சைடில்? இல்லை, ஓகே. ஸோ ஓகே, கார்த்திக் ஆர்ட் டைரக்ஷன் சைடில். கமான் கார்த்திக், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் யூ ஆல்சோ. கமான் ஜூடி, கமான் கம் ஃபாஸ்ட். ஏன்னா நாங்கள்லாம் என்ன தான் ஒர்க் பண்ணாலும் இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் நடக்காது. பிகாஸ் நான் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து ஆன் டைமில் போவேன். இவங்க நான் போகிறதுக்கு ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து வேலை செஞ்சால் தான் அந்த ஒர்க்கே நடந்து முடியும். ஸோ அப்படி ஒரு டெடிகேட்டட் கைஸ். ஃப்யூச்சரில் இவங்கெல்லாம் வேறு லெவலில் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்டேஜ் ஒரு பிகினிங்காக இருக்கட்டும். விஷ் தம் ஆல். ஓகே, தேங்க்யூ.